யாருமே சொல்ல முடியாத சில விஷயங்கள் அப்படிங்கிறத இப்போ ரஷ்யாவும் உக்ரைனும் பெரிய அளவில் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னே தோணுது. ஏன்னா ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தப்படுவதற்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். ஆனால் டொனால்டு ட்ரம்ப் நான் சொன்ன மாதிரி அவர் ஒரு பிஸ்னஸ்மேன். ரஷ்யா டீம் பிஸ்னஸ் எதிர்பார்ப்பார், உக்ரைன் டீம் பிஸ்னஸ் எதிர்பார்ப்பார். அவருடைய பிஸ்னஸ் எப்படியா இருக்க போகுது அப்படிங்கிறது தான் குழப்பம். ஒருவேளை அவருடைய பிஸ்னஸுக்கு இரண்டு பேரையுமே பகடக்காயை அவர் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. உக்ரைனை பிஸ்னஸாக எப்படிப்பா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உக்ரைனில் ஏகப்பட்ட இயற்கை வளங்கள் இருக்குது. பிளாக் ராக் நிறுவனத்திலேருந்து எல்லாருமே உக்ரைனுடைய இடத்தை ஆட்டை போடுவதற்கு காரணம் என்ன? ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் ரஷ்யா உக்ரைன் போர் நின்றுரும். இவ்வளோ நாள் நம்மகிட்ட கடன் வாங்கிட்டான், அதனால் நம்ம சொல்கிறதெல்லாம் அவன் கேட்டு தான் ஆகணும். அந்த நிலப்பரப்பெல்லாம் 99 வருஷத்துக்கு 999 வருஷத்துக்கு லீஸுக்கு எடுத்துடலாம். அப்படி லீஸுக்கு எடுத்து அதில் வரக்கூடிய வருமானத்தை பார்த்துக்கலாம். நமக்கு எப்படினாலும் கூட்டி கழித்து பார்த்தா லாபம் தான்ப்பா அப்படிங்கிற கணக்கில் தான் ஏகப்பட்ட அமைப்புகள் உக்ரைனுக்கு கடன் கொடுத்துட்ருக்காங்க. இதே மாதிரியான ஒரு நினைப்பு கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது எப்படிப்பா? அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எந்த பக்கம் எது கிடைச்சாலும் ஈஸியாக வாங்கிடுவாங்க, எடுத்துக்கிடுவாங்க. அது அவங்களுடைய எப்போதும் இருக்கக்கூடிய புத்தி. அப்படின்னா உக்ரைனை மட்டும் விட்டுருவாங்களா? ஸோ ஜெலன்ஸ்கி அவர்களிடம் கண்டிப்பாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அடுத்த வாரம் பேசும்போது சம்திங் ஏதோ ஒரு பிஸ்னஸை பேச போகிறாரு. அந்த பிஸ்னஸ் சரி வரலையா, உடனடியாக போர் நிறுத்தம், நீ எதுவுமே செய்யக்கூடாது, உன்னுடைய ஃப்ரண்ட் லைன் ரஷ்யா எவ்வளோ தூரம் வந்திருக்காங்களோ அந்த இடத்த அவனுக்கு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவார். நேராக ரஷ்யாட்டையும் இவர் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுவார் புட்டின் அவர்கள் கூட. அந்த டிஸ்கஷன் எப்படி இருக்க போகுது? கண்டிப்பாக ஈரான், வடகொரியா இவங்களெல்லாம் கொஞ்சம் தட்டி வச்சிரு, நம்ம ரெண்டு பேரும் இப்படி ஒரு டீல் போட்டுக்கலாம். ஏன்னா உலக யுத்தத்தின் போது, இரண்டாவது உலக யுத்தத்தின் போதெல்லாம் ரஷ்யாவும் அமெரிக்காவும் இதே மாதிரி டீல் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லையும் இதே மாதிரியான டீல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான டீல் ஏதாவது இப்போ சமகாலத்தில் நடைபெற வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கின்றன. இதே மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். சிரியாவில் இன்னைக்கு ஏகப்பட்ட இடத்துல எக்ஸ்ப்ளோஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கு. டம்மு டம்மு டம்முன்னு வெடிக்குதான். என்ன வெடிக்குது ஏது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாத ஒரு புதிராக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதே சிரியா பார்டரில் இப்போது இஸ்ரேல் அவங்களுடைய இராணுவ கட்டமைப்பை செய்து வருகிறார்கள் அப்படின்னும் சேட்டலைட் இமேஜஸில் பெருசாக தெரியுதுப்பா. அப்போ இஸ்ரேல் ரொம்ப ஸ்ட்ராங்காக சிரியாவினுடைய பார்டரை கார்ட் பண்ணுறதுக்கும் சிரியாவினுடைய பார்டரை அவங்க கொஞ்சம் எடுத்துக்கிறதுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சிரியாவில் இஸ்ரேலினுடைய காய் நகர்த்தல் ஏன் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு தெரியும் என்னைக்குனாலும் சிரியா வழியாக நம்மளை வந்து அடிப்பாங்க. கோலன் ஹைட்ஸ்லாம் தெரியும்ல, இப்போ யார்கிட்ட இருக்குது கோலன் ஹைட்ஸு? கோலன் ஹைட்ஸில் பாதி இடத்துக்கு மேலே இஸ்ரேலினுடைய கைவசம் தான் இருக்குது. ஏன்னா இஸ்ரேல் விட்டு கொடுக்க மாட்டாங்க சிரியாவுக்கு. காரணம் இருக்குது, அதன் வழியாக வந்து அடிச்சிருவாங்க. யாருனாலும் சிரியாவை அட்டாக் பண்ணி சிரியா வழியாக இஸ்ரேலுக்குள்ளே நுழைஞ்சிடலாம். எனவே அந்த இடத்தெல்லாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக பாதுகாத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுல இஸ்ரேல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதே இஸ்ரேல் தான் சிரியாவில் ஆட்சி மாற்றம் வந்துருச்சு. அல் அசாத் அவர்களுடைய ஆட்சி ஒட்டுமொத்தமாக கவிழ்க்கப்படுகிறது. அல் அசாத் அவர்கள் நேரடியாக ரஷ்யாவுக்கு தப்பிச்சு போகிறாரு. கிளர்ச்சியாளர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் சிரியா வரும்போது எல்லா படையும் நகர்த்துகிறார். அவருடைய ஒட்டுமொத்தமான படையை நகர்த்தி அங்கே இருக்கக்கூடிய ஏர்பேஸ், நேவல் பேஸ் இது எல்லாத்தையுமே அடித்து துவம்சம் பண்ணுறாரு நெத்தன்யாகு அவர்கள். ஏன்னா எக்காரணம் கொண்டும் இந்த கிளர்ச்சியாளர்கள் அவங்க பக்கம் வந்துடக்கூடாது, மறுபடியும் அவங்க அந்த ஏர்பேஸ், நேவல் பேஸ்லாம் யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுல ஸ்ரத்தை எடுத்து ஈக்குவலாக அவங்களுடைய ஃபோர்ஸை ஜீரோவாக்குன அந்த ஒரு பெருமை இஸ்ரேலுக்கு தான் அடங்கும். ஆனால் அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. கடைசி வரையிலும் அதை யாரும் பேச மாட்டாங்க. காரணம் இருக்குது, அடித்தது இஸ்ரேல், அடி வாங்கினது சிரியாவினுடைய புதிய கிளர்ச்சியாளர்களுடைய படை. இப்போ பேசினாங்கன்னா அது அல் அசாத் அவர்களுக்கு பாசிட்டிவாக மாறிடும். எனவே அதை பேசாமல் வருங்காலத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இப்போ வருங்காலத்திலையும் எல்லை ஓரமாக முழுவதுமாக அவங்களுடைய இராணுவ கட்டுப்பாட்டை அமைப்பதற்கான பெரும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது இஸ்ரேல். அதையும் தடுப்பதற்கு இப்போதைக்கு சிரியாவால் முடியாது. ஏன்னா இன்டரீம் அரசாங்கம் அப்படிங்கிறது அமைந்திருக்கிறது. 2 வருடங்களுக்கு பிறகு தான் எலெக்ஷன் அப்படிங்கிறத நம்மளால் கண்டக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ கிளர்ச்சியாளர்களுடைய படை சொல்லிட்டாங்க. அது வரையிலும் நம்ம நிறைய விஷயங்களை மாற்றி அமைக்க வேண்டியதாக இருக்குது. எனவே கொஞ்சம் பொறுமை காத்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் கடைசியாக வந்திருக்கக்கூடிய தகவல். இதுக்கெல்லாம் நடுவில் தான் இஸ்ரேல், சிரியா மற்றும் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய சில நாடுகள் சிரியா, அதாவது துருக்கியும் சிரியாவுக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சிரியாவையும் துண்டு போடுறதுக்கு காத்து கொண்டு இருக்கக்கூடிய நாடுகள் பட்டியல் ஏராளமாக இருக்கின்றன. இது எல்லாமே உலக அரசியலில் நடந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாட்டையே சமாளிக்கிறதுக்கு இவங்களால் முடியலை. இன்னும் பல நாடுகளுடைய இடங்களை பிடிப்பது அப்படிங்கிறது இன்று நேற்று நடப்பது கிடையாதுங்க. வரலாற்றில் தொண்டு தொட்டே நடந்து வரக்கூடிய ஒரு செயல் தான். நம்ம எப்போ ஒரு வரலாறு எடுத்து பார்த்தாலும் அந்த இடத்துல கண்டிப்பாக அவங்களுடைய பார்டரை அவங்க என்ஹான்ஸ் பண்ணுறதாக இருக்கட்டும், அவங்களுடைய பார்டரை விரிவாக்கம் செய்வதாக இருக்கட்டும், இல்லை இதுதான் எங்களுடைய ஏரியா, பழைய 100 வருடங்களுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற அந்த வரலாறாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்கிற அந்த சிஸ்டம், அந்த சண்டை இன்றும் இருந்துட்டு
வந்துட்டு தான் இருக்குது. ஈரான் இராணுவம் இன்னைக்கு அவங்களுடைய புதிய கட்டிங் எட்ஜ் சர்வைலன்ஸ் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறத அறிமுகம் செஞ்சுருக்காங்க உலகத்திற்கு. பாருங்கப்பா, இதுதான் எங்களுடைய சர்வைலன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி. இது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட புதிய ட்ரோன் வெரைட்டி அப்படிங்கிறத இப்போ உருவாக்கியிருக்காங்க. அந்த ட்ரோன் வெரைட்டியை அவங்களுடைய படையில் சேர்க்க போவதாகவும் ஈரான் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். நேற்று நம்ம ஒரு செய்தி பார்த்தோம். அதில் ஈரான் அவங்களுடைய அணு ஆயுதம் சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட டெக்னாலஜியை இப்போ திறந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க, இனாக்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது கூடவே அவங்களுடைய கட்டிங் எட்ஜ் சர்வைலன்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறதெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற தகவல். ஒட்டுமொத்தமாக ஈரான் அவங்களுடைய வேலையை சரியாக செஞ்சிட்ருக்காங்க. எந்த நாடு கூடயும் இப்போ சண்டைக்கு போகலை, அவங்களே ஸ்ட்ராங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நேரடியாக இஸ்ரேல் ஒரு காட்டு அடிச்சிட்டாங்க. இஸ்ரேல் திரும்ப எப்போ வேணாலும் அடிக்கலாம். அப்படி அடிக்கும்போது அவங்கள ஸ்ட்ராங் படுத்தினா மட்டும்தான் அடுத்தது என்ன வேணாலும் செய்ய முடியும். இப்போ இஸ்ரேல் மட்டும் அடிக்காது, கண்டிப்பாக அமெரிக்காவும் சேர்ந்து அடிப்பாங்க. அப்போ ஈரானுக்கு தெரியும், என்னைக்குனாலும் இது ஒரு அடித்து விட்ட பாம்பு தான், திரும்ப கடிக்க வரும். அப்படி கடிக்க வரும்போது திரும்ப எப்படி நம்ம ஸ்ட்ராங்காக நிற்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஈரான் கால்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஈரானை பொறுத்த வரைக்கும் அதில் ஸ்ட்ராங்கான அந்த பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயத்தல்லா அவர்கள் தான். ஸோ அந்த அயத்தல்லா கமேனி அவர்கள், அவருடைய ஆட்சி காலம் அதுதான் இப்போ ஈரானுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் டேஸாக பார்க்கப்படுகிறது. அவரை பதவியிலிருந்து இல்லாட்டி அவருடைய உயிருக்கு ஆபத்து இஸ்ரேல் வழியாக இருக்கலாம் அப்படிங்கிறது நெடுநாட்களாக இருக்கக்கூடிய ஒரு பேச்சு தான். ஸோ அதில் ஏதாவது சம்பவம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஈரான் கொஞ்சம் தடுமாறுவாங்க. அப்படி தடுமாறாமல் இருப்பதற்கு ஈரான் அவங்களால என்ன முடியுமோ அதை இப்போ செஞ்சிட்ருக்காங்க. அடுத்ததாக பனாமா கனால் அப்படிங்கிறது. இந்த பனாமா கால்வாயின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை நாங்கள் எங்களுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்ல, இப்போ பனாமா சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் உங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கிட வேண்டாம், நான் சீனா கூட போட்டிருந்த ஒப்பந்தம் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்லேருந்து வெளியில் வந்துடுறேன். இப்போ சீனாவுக்கே நேரடியாக அவங்க ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்க, இல்லை எனக்கு இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் வேண்டாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இதற்கு எதிர்ப்பை தெரிவிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, சீனா இதற்கு காரணம் பனாமா கிடையாது, இதற்கு காரணம் அமெரிக்காவினுடைய ப்ரெஷர் தான். பனாமா கால்வாயை ஏன்ட்டு கூட, அப்படி இல்லைனா பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்லேருந்து வெளியில் போ அப்படின்னு சொல்லி எங்கள் பனாமாவுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுத்துருக்காங்க. இது ஒரு மறைமுகமான ஒரு அரசியல், இதை நாங்கள் சும்மா விட மாட்டோம், நாங்களும் இதே மாதிரியான அரசியலை அமெரிக்காவுக்கு எதிராக செய்வோம் தேவைப்படும் நேரத்தில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அமெரிக்கா மற்றும் சீனாவை பொறுத்த வரைக்கும் இறங்கி போகிறதெல்லாம் கிடையாது. ஒருத்தன் இங்கே அடித்தானா திரும்பி இன்னொருத்தன் அடிக்கிறான். நீ டேரிஃப் போறியா, நானும் டேரிஃப் போடுறேன். நீ மிரட்டுறியா, நானும் மிரட்டுறேன். நீ ஸ்பேஸில் பெரிய ஆளா, நானும் ஸ்பேஸில் பெரிய ஆள் தான். இப்படின்னு சொல்கிறதுல இரண்டு பேருமே அடிச்சு காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே இதுதான் வல்லரசினுடைய ஒரு போட்டியாக இருக்க போகிறது. இந்த வல்லரசு யுத்தத்தில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த உலக அரசியலினுடைய பெரும் மாற்றம். ட்ரம்ப் அவர்களுடைய டேரிஃப் பிளான் அப்படிங்கிறது வேர்ல்டே சேஞ்ச் பண்ணும், வேர்ல்டு எக்கனாமி அப்படிங்கிறதே அது சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை பலரும் கொடுத்து வருகிறார்கள். ஏன்னா ட்ரம்ப் இதோடு மட்டும் நிறுத்த போகிறது கிடையாது, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இன்னும் ஒரு 2-3 மாதங்களில் அவருடைய கவர்மெண்ட் ஸ்டேபிள் ஆயிரும். அப்படி ஸ்டேபிளான பிறகு ட்ரம்ப் எடுக்கக்கூடிய முடிவுகள் இன்னும் பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் எப்படி உலக நாடுகள் தாங்க போகிறாங்க அப்படிங்கிறத இப்போதே விழிப்புடன் பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள் சில அமைப்புகள். லிபியாவில் இன்னைக்கு 50க்கும் அதிகமான டெட் பாடிஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. மாஸ் கிரேவ்ஸ் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இன்னைக்கு காசாவினுடைய ஒரு முக்கியமான பகுதியிலிருந்து இஸ்ரேல் அவங்களுடைய இராணுவத்தை திரும்ப எடுத்துக்கொள்கிறார்கள். அப்படி எடுத்த பகுதிகளில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் போய் பார்க்கும்போது ஏகப்பட்ட டெட் பாடிஸ் புதைக்கப்பட்டிருந்ததாகவும் சில டெட் பாடிஸ் எல்லாமே வீதியில் கிடந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ அங்கே இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறத இன்னும் அதிகமாக தான் ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும், கண்டிப்பாக கம்மியாகாது. அதில் 48, 50, 55 அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு வந்தால் கூட ஏகப்பட்ட பேர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுடைய நிலைமையை இனிமே தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை இஸ்ரேல் செய்த வார் கிரைம் லிஸ்ட்டில் சேர்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. போப் பிரான்சிஸ் அவர்களுடைய உடல்நிலை நாளுக்கு நாள் ரொம்பவே மோசமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவரால் பேச முடியலை, பேசுறது கூட என்னால் பேச முடியல, என்னுடைய ஸ்பீச்சை பாதிலே முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு முக்கியமான ஸ்பீச்சில் போப் பிரான்சிஸ் அவர்கள் சொன்னதாகவும் சீக்கிரமாக அடுத்த போப்பை தேர்ந்தெடுக்க வேண்டிய தருணம் வரலாம் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. எலக்ட்ரானிக் வார்ஃபேர் எக்யூப்மெண்ட்ஸுக்கான புதிய விஷயங்களை நாங்கள் அறிமுகம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஈரான் அதையும் இன்னைக்கு அறிமுகம் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கான உதவிகளை கொஞ்சம் ரஷ்யா செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. நேற்றே வடகொரியா அமெரிக்காவுக்கு எதிராக தயாராகுங்கள், அசால்ட்டாக இருந்துடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வடகொரியா, ரஷ்யா மற்றும் ஈரான் இவங்க 3 பேருமே அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய இராணுவம் சம்பந்தமான ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக மேற்குலக நாடுகளுக்கு ஒரு பெரிய டேஞ்சர் சிச்சுவேஷன் தான். ட்ரம்பினுடைய நியூ ஹையரிங் ரூல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருக்குது அப்படின்னும், ஃபெட் ஏஜென்சி அப்படி இல்லைனா இந்த ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கான எம்ப்ளாயிஸை நிறைய பேரை அவங்க ஹையர் பண்ணது எல்லாமே ரத்து பண்ணிட்டாரு அவருடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வழியாக. ஸோ புதிய நபர்களை ஹையர் பண்ணணும். அப்படி ஹையர் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் இன்னும் சரியாக வகுக்கப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. சுடானில் இராணுவத்துக்கும் துணை இராணுவத்துக்கும் இடையே ஏற்பட்ட போர் உச்சகட்டத்தை
கட்டத்தை அடைந்திருப்பதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் ஏகப்பட்ட நபர்கள் கொல்லப்படலாம் என்கிற தகவலாகவும் வெளியாகி இருக்கிறது. என்னதான் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா அவங்களுடைய காய் நகர்த்தலை செய்தாலும் எங்களுடைய எக்ஸ்போர்ட் ஆயில் எக்ஸ்போர்ட்டை ஜீரோவா என்றைக்கும் மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லி ஈரான் கொக்கரித்திருக்கிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியம் கூட பால்டிக் நாடுகள் எலக்ட்ரிசிட்டியை பகிர்வு அப்படிங்கிற ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த எலக்ட்ரிசிட்டி ஆக்சுவலாக ரஷ்யா கொடுத்துட்டு இருந்தாங்க பால்டிக் நாடுகளுக்கு. பட் இப்போ அது இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கொஞ்ச நாட்களுக்கு பால்டிக் நாடுகளுக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுக்க போவதாக அறிவிப்புகள் வெளியானது. அது இனிதே ஆரம்பித்தது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 31 மாவோயிஸ்டுகளை கொன்றிருக்கிறது இந்தியாவினுடைய ராணுவம். அமெரிக்காவினுடைய எக்கனாமிக் வார்ஃபேர் அப்படிங்கிறது கண்டிப்பாக அமெரிக்காவுக்கும் பெரிய சிக்கலாக இருக்கும் அப்படிங்கிற எச்சரிக்கை வல்லுநர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதிலிருந்து அமெரிக்கா தப்பிக்குமா இல்லை அமெரிக்காவால் உலக நாடுகள் மாட்டிக்கொள்ளுமா என்கிற எதிர்பார்ப்பை நாமும் கொஞ்சம் யோசித்து வரக்கூடிய செய்திகளை முழுமையாக தெரிந்து கொள்வோம். ஏன்னா அதுவரையிலும் பங்கு வர்த்தகத்திலிருந்து தங்கம் வரை ஏறிக்கிட்டே இருக்க போகுது. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்கப்பா, எதுனாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். ஸோ பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அமெரிக்கா பேஸ்டு நியூஸை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஓவராலாக ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை பகிர்ந்திருக்கிறேன். இதை பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.